இந்த எபிசோட்கான ஓபனிங் சீன்ல பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிற ஒரு பொண்ணு மென்டர்னிட்டி பெயின்ல துடிக்கிறாங்க. இவங்க இயற்கையான முறையிலயோ இல்ல ஆரோக்கியமான முறையிலயோ உடல் பருமனானவங்க இல்ல. ஷென்லிங்கிற ஒருத்தி இவங்க கிட்ட ஏதேதோ சொல்லி ஏமாத்தி ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சுட்டு அது மூலமா பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதேதோ அன்ஹெல்தியான மூலிகைகள் எல்லாம் கொடுத்துதான் இப்படி குண்டாக்கியிருக்கா. சோ பிரசவ வலி தாங்கிக்க முடியாம துடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, உனக்கு இந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டா போதும், அதுக்கப்புறம் உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. இப்போ உனக்கு பிறக்க போற இந்த குழந்தைய வச்சுதான் நான் அந்த பிசினஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பணக்கார வாழ்க்கைய வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோவப்படுற ஹீரோயின் அவளை இழுத்து பிடிச்சி காதை கடிச்சு விட்டுடுறாங்க. ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. டென்ஷன் ஆகிடுற இந்த ஷென்லி அவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்து போட்டு விட்டுடுறா. சோ குழந்தை பிறந்த உடனே ஹீரோயின் மயங்கிடுறாங்க. இவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான்னு சொல்லி அந்த மெய்டு கொடுத்ததுமே குழந்தைய தூக்கிட்டு ஷென்லி ஓடிடுறா. பட் அந்த மெய்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்துருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் நீ செத்து போக தானே போற, சோ உன் கூட சேர்ந்து இந்த குழந்தையுமே சாகட்டும்னு சொல்லி எந்தவித ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணாம இந்த மெய்டு அங்கே இருந்து கிளம்பிடுது. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப உயிர் தெளிந்து வராங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினியா. சோ தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இங்க உட்கார்ந்து இருந்த உங்க டாக்டர் எங்கன்னு கேட்க, ஐயோ காணுமே எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வர ஒருத்தரை தெரியாம இடிச்சிடுறாங்க. பட் இதுக்கு முன்ன அவரை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கவும் யோசிக்கிறா. அதே மாதிரி தான் அவருக்கும் இந்த பொண்ணு யாரா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது பாஸ் உங்க பையனை காணும், இந்த இடம் ஃபுல்லா நாங்க தேடி பார்த்துட்டோம், எங்க போனாங்கிறதே தெரியலன்னு சொல்ல, ஏண்டா ஒரு 5 வயசு பையனை கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கோவப்படுற ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப அங்க வர ஹீரோயினோட பொண்ணு, என்னங்கம்மா அந்த அங்கிளையே பாத்துட்டு இருக்கீங்க, என்னோட அப்பாவும் அந்த மாதிரி தான் இருப்பாரான்னு கேட்க, அது எனக்கே தெரியாது, பட் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னோட அப்பாவை நாம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டாக்டரும் அங்கே இருந்து கிளம்புறச்ச ஒரு அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தன்னோட பையனை போட்டு அப்படி அடிச்சு துன்புறுத்துறாங்க. பாவம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான். உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, ஒரு இடத்துல நில்லுனா நிக்க மாட்டியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்கேயாவது ஓடுன அப்புறம் நான் உன்னை லாக்கருக்குள்ள வச்சு பூட்டிடுவேன்னு மிரட்டிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தன்னோட குழந்தைய போட்டு அடிக்கிறா. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு சிவியரா உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிருது. வலி தாங்க முடியாம துடிக்கவும் என்னாச்சுமான்னு கேக்குறாங்க. பட் குட்டி பாப்பாக்கு சொல்ல தெரியல. அப்புறம் எப்படியோ ஹீல் ஆகி அங்கிருந்து கிளம்புறச்சுதான் இந்த அம்மா தன்னோட குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. நீங்களாம் ஒரு அம்மாவா, எதுக்காக இப்படி பெத்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை முகத்தை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையான்னு கேட்கவும், என்னோட குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரி, இங்க இருந்து வெளியில போன்னு கத்த ஹீரோயின் ஷென்லிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறா. பட் ஷென்லிக்கு தான் ஹீரோயின் அடையாளம் தெரியல. சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்க பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஹார்ஷா அடிக்க கூடாதுன்னு சொல்ல, என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும், அப்படி உனக்கு அக்கறை இருந்தா நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வர வரைக்கும் என் பையனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஷென்லி போயிடுறா. இந்த பையன் நிஜமாவே ஷென்லியோட குழந்தையா இருந்தா எதுக்கு இப்படி அடிச்சு துன்புறுத்துறா கொடுமைப்படுத்துறான்னு சந்தேகப்பட்டு, குட்டி பையா உன்னோட அப்பா எங்கன்னு கேட்க அவன் பதில் எதுவும் சொல்லாம வயித்துல கை வைக்கிறான். அதாவது குட்டி பையனுக்கு பசிக்குதாமா. சோ ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட டாட்டர் வச்சிருக்க ஸ்நாக்ஸை இந்த பையன் கூட ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லவும் அவளுமே சந்தோஷமா கொடுக்கறா. சாப்பிட்டு ஹாப்பி ஆகிடுற நம்ம ஆலன், ஆண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை பார்த்தா என் கனவுல வந்த என்னோட அம்மா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல ரொம்ப எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோ, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஹீரோயினை ஒருத்தர் இடிச்சார்ல இந்த பையனோட அப்பா, அவரு பார்த்துட்டு என் பையன் ஆலன் யாரையுமே தன்னை தொடக்கூட விட மாட்டான், பட் இந்த பொண்ணு கூட இவ்ளோ க்ளோஸ் ஆகிட்டான்னு சொல்லி வியந்து போய் பார்த்துட்டு இருக்கும் போது, நீ யாரு, எதுக்கு என் பையன் கூட இவ்ளோ பாசமா இருக்கன்னு கேட்டு ஷென்லி கத்தவும் ஹீரோயின் அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்காம, ஓகே குட்டி பையா கூடிய சீக்கிரம் நாம 2 பேரும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. எத்தனை தடவை இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேசாத பழகாதன்னு சொல்லியிருக்கேன், ஆனா நீ என் பேச்சை கேட்காம இழிச்சு பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி குட்டி பையனை அடிக்க கை வாங்கவும் ஹீரோ பார்த்துட்டு கத்துறான். மிரண்டு போயிடுற ஜியோலின், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம பையன் யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை நான் வார்ன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், அப்ப நீ ஆலனை அடிச்சு துன்புறுத்துறத ஒத்துக்கிறியான்னு ஹீரோ கேட்க, இதுக்கு பேரு துன்புறுத்துறது இல்ல, நான் என்னோட மகனை கரெக்டான பாதையில வளர்க்க முயற்சி பண்றேன்னு சொல்ல, வாய மூட்ரி, இதுக்கப்புறம் உன்னோட உதவி தேவையில்லை, நானே என்னோட மகனை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ ஆலனை தூக்கிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான் ஜியோலின் செம காண்டாகிடுறா. குட்டி பையன் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்ல, ஏண்டா இப்பதான் இந்த பொண்ணை பார்த்த அதுக்குள்ள அம்மாங்கிறியேன்னு ஹீரோ கேட்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்கள திரும்ப மீட் பண்ணி பேச ஆசைப்படுறேன்னு குட்டி பையன் சொல்லவும் ஹீரோ டிரைவர் கிட்ட ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆனா பயந்து போயிடுற குட்டி பாப்பா பிரின்சி நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல,
வீர திருமகளான நம்ம ஹீரோயின் வண்டியை நிறுத்திட்டு எவன்டா அதுன்னு கேட்க டிரைவர் வெளியில எந்திரிச்சு வரவும், இது என்ன உங்க அப்பா போட்ட ரோடா, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, யாரா நீ, எத்தனை நாளா என்ன பின்தொடர்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கவும், பாவம் டிரைவரால எதுவுமே பேச முடியல. அப்ப வெளியில வர நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு, மேடம் இதுக்கு முன்ன நீங்க நல்லா குண்டா கொலு கொலுன்னு இருந்தீங்களான்னு கேட்க, தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோ கண்ணத்துல பலாருன்னு அப்பி, இதுக்காக தான் என் பின்னால வந்தியா, நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன ஃபாலோ பண்ண அவ்வளோதான், நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவன் என்ன அடிச்சுட்டு போறான்னு ஹீரோ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இப்ப இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் டிரைவர் ஜியோலின் கிட்ட போட்டு விடவும், அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா, அவ வீட்டு அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தர சொல்றா. கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் என்ன காரணத்துக்காக திடீர்னு நம்ம பொண்ணுக்கு சிவியரா உடம்பு வலிச்சுது, அதுக்கான ரீசன் என்னங்கறத டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியல, என்னவா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இப்படி அடுத்தவ புருஷன் ஆட்டைய போட அலையிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்க யாரு என்னன்னு புரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. இன்னொரு தடவை நீ மிஸ்டர் கூவையும் அவரோட பையனையும் நெருங்க முயற்சி பண்ண, அடுத்த செகண்டே நீயும் உன்னோட டாட்டரும் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவீங்கன்னு கொலை மிரட்டல் விடுறா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு யார் என்னங்கிற எதுவுமே தெரியல. பட் ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிற குட்டி பாப்பா இப்ப கால் வந்திருக்க அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஜியோலின் தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிடுறா. கேட்டதுமே ஹீரோயினுக்கு கோவம் வருதுதான். பட் பிரின்சி பாப்பாக்கு முன்ன காட்டிக்காம அமைதியா இருந்துடுறாங்க. ஆனா தன்னோட அம்மாவை ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டாங்கிறத தாங்கிக்க முடியாம அவங்கள பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணும்போது மிஸ்டர் கூங்கிற ஒரு பெரிய பணக்காரரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த ஜியோலின்ங்கிற விஷயம் தெரிய வருது. அப்போ ஜியோலின் மிஸ்டர் கூவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுதான் இந்த எல்லா தப்பையும் பண்ணிட்டு இருக்கா போல நினைச்சுக்கிட்டு பயங்கர புத்திசாலியான நம்ம பிரின்சி பாப்பா மிஸ்டர் கூ, அதாவது ஹீரோ கம்பெனியோட டேட்டாஸ் எல்லாம் ஹேக் பண்ணி அவருக்கு பெரிய லாஸ் நஷ்டத்தை ஏற்படுத்திடுறா. பார்த்து பதறி போயிடுற மேனேஜர் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே ஏதாவது பண்ணி அந்த ஹேக்கரை தடுத்து நிறுத்துங்கன்னு ஹீரோ ஆர்டர் போடுறாரு. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், அவன் நிஜமாவே ரொம்ப திறமையானவனா இருப்பான் போல, கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கான், நீங்க தான் வந்து பேசணும்னு சொல்லவும் ஹீரோவுமே ஏதோ பண்ணி அந்த ஹேக்கர் அதாவது குட்டி பாப்பாவை பிடிச்சிடுறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, இதெல்லாம் சும்மா ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட அம்மாவை ஏதாவது புள்ளி பண்ணாங்கன்னா இதை விட பயங்கரமான நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும்னு குட்டி பாப்பா பிளாக்மெயில் பண்றா. தென் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு நான்சி, பல வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியா உன் பொண்ணோட அப்பா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரோட கான்டாக்ட் நம்பருமே இருக்கு, பட் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டாரு, ஸோ நம்ம எல்லாரும் நேர்ல போய் அவர்கிட்ட இதை பத்தி பேசலான்னு சொல்லவும் ஹீரோயினும் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ தனக்கு பயங்கரமா குடைச்சல் கொடுத்து லாஸை ஏற்படுத்தி விட்ட அந்த ஹேக்கரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி கார் அனுப்பி வைக்கிறான். ஆனா இவங்கெல்லாம் குழந்தையோட அப்பா தான் பிக்கப் பண்ண கார் அனுப்பி வச்சிருக்காரு போலன்னு நினைச்சுக்கிட்டு அதுல ஏறி ஹீரோட ஆபீஸ்க்கு போறாங்க. சாரி மேடம், உங்க 3 பேர்ல ஒருத்தரால மட்டும்தான் எங்க பாஸ் மிஸ்டர் கூவை பார்க்க முடியும்னு செக்ரட்டரி சொல்ல, ஹீரோயின் பிரின்சி பாப்பாவை தான் ஃப்ரெண்டு கிட்ட விட்டுட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல உள்ள வந்து பார்த்தா அங்க உட்கார்ந்துருக்கிறது நம்ம ஹீரோ. அடை பொறுக்கி நீயான்னு கேட்டு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இவளா, இவ எப்படி நம்ம எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணிருப்பாங்கிறது புரியாம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இத்தனை வருஷமா நீதான் அப்பாங்கிறது எனக்கு தெரியாம போச்சுன்னு ஹீரோயின் சொல்லவும் இவங்க ஆலனை மீட் பண்றாங்க போல நினைச்சுக்கிட்டு, ஆமா நான் தான் அப்பா, அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்க, பிரின்சி தனக்கும் இவருக்கும் பிறந்த பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே தான் ஹீரோ இப்படி திமிரா பேசுறாரு போல நினைச்சுக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்ல, உண்மை தெரிஞ்சுமே எதுக்காக நீ தேடி வரல, இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோன்னு சொல்லி திட்டவும் ஹீரோ ஒன்னும் புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது, என்னங்க உங்களுக்காக நான் ரொம்பவே டெலிஷியஸான சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உள்ள வர ஜியோலின் ஹீரோயின் நிக்கிறத பார்த்து கடுப்பாகி இவங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஹீரோ கையை நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டு, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, ஹீரோ ஏற்கனவே அவர் மனசை என்கிட்ட பறி கொடுத்துட்டாரு, எங்க 2 பேருக்கும் 5 வயசுல ஒரு அழகான பையன் இருக்கான், இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணா எதுவும் நடக்காதுன்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோ கையை தட்டி விட்டுறான். இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறது புரிய வரவும் நக்கலா சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு ஜியோலின் கண்ணுக்கு ஆரம்பத்துல ஒரு உடல் பருமனான பொண்ணு இருந்தாங்களே, அதுவுமே நம்ம ஹீரோயின் தான், சோ அவங்கள ஞாபகப்படுத்தவும் ஹீரோயின் என்ன அவளை மாதிரியே சிரிக்கிறான்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. மிஸ்டர் கூ, நீ ஒரு கிறுக்கன், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ஆலனை அப்படி அடிச்சு துன்புறுத்தி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, நீங்களாம் அம்மா அப்பாவா இருக்க லாய்க்கே இல்லைன்னு ஹீரோயின் திட்டுறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன பத்தியே தப்பா பேசியிருப்பன்னு கேட்டு ஹீரோ கையை பிடிச்சி முறுக்கவும், நீங்க ரொம்ப மோசமானவரு, எங்க அம்மா கையை விட போறீங்களா இல்லையான்னு கேட்டு குட்டி பாப்பா சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. லூசாயா நீ, இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏண்டி நீ குழந்தைய அடிச்சேன்னு அவகிட்ட கேட்காம ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கியான்னு ஹீரோயின் கத்துறாங்க.
மிரண்டு போயிடுற ஜியோலின் அது வந்துன்னு ஆரம்பிக்கவும் இது ஆபீஸ், சோ நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ, எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்து பேசிக்கிறேன்னு ஹீரோ ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறான். ஜியோலின் அங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு முன்னாடி எனக்கு $100 மில்லியன் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும், இல்ல நீ பார்த்த வேலைக்கு நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஹீரோ மிரட்டுறான். சட்டப்படி நீ தான் என்ன டேக் கேர் பண்ணி எனக்கான நஷ்டேட் கொடுக்கணும், அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு என் கம்பெனியோட எல்லா செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் பிரேக் பண்ணி டேட்டாஸை ஹேக் பண்ணி திருடி எனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவ, அதுக்கு நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணுமான்னு ஹீரோ கேக்குறான். என்ன இது புது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்பினா குட்டி பாப்பா திருன்னு முழிக்கிறா. இவ தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாரி சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சவும், உன் சாரியை தூக்கி குப்பையில போடு, இப்போ உன்னால நான் பல கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்கேன், ஒழுங்கா காசு எடுத்து வை, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்பி எண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மிரட்டவும், நீங்க இப்படிலாம் என்னோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆலன் பிடிச்சி தள்ளி விட்டுறான். எது அம்மாவான்னு கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. நான் உன்னோட அம்மா இல்லப்பான்னு ஹீரோயின் ரொம்ப பாசமா சொல்லவும், இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களுமே என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க, சோ நீங்க தான் என்னோட அம்மான்னு ஆலன் சொல்ல, இத்தனை வருஷத்துல ஆலன் ஒரு தடவை கூட ஜியோலின் கிட்ட இவ்ளோ பாசமா பேசி நான் பார்த்ததே இல்ல. பட் இந்த பொண்ணு கிட்ட சம்திங் ஏதோ ஒன்னு ஸ்பெஷலா இருக்கு, அதனாலதான் நம்ம பையன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி, உன்கிட்ட இப்ப பணம் இல்லனா அதை நீ வேற மாதிரி டேலி பண்ணிக்கிறியான்னு ஹீரோ கேட்க, சம்திங் தப்பா ஏதோ கேக்குறாரு போல நினைச்சுக்கிட்டு, உனக்கு வெக்கமா இல்ல, அக்கா தங்கச்சி கூட நீலாம் பிறக்கலையான்னு ஹீரோயின் திட்டுறாங்க. அடைச்சி வாயமுடு, இன்னையில இருந்து கரெக்டா 3 மாசத்துக்கு ஈவினிங் 5 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் நீ என் பையனுக்கு பேபி சிட்டரா நானியா இருந்து நீ எனக்கு பட்டிருக்க எல்லா கடனையும் அடைச்சிருன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா பிரின்சி பாப்பா எனக்கு ஆலன் தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட ஒன்னா சேர்ந்து விளையாட ஆசைப்படுறேன், ப்ளீஸ் ஓகேன்னு சொல்லுங்கம்மான்னு கெஞ்சவும், ஹீரோயினுமே ஹீரோ சொன்ன அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், இப்போ நீ கிளம்பிப்போ, நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், நாளைக்கு ஈவினிங் கரெக்டா 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், எதுக்காக நீ அவங்கள அம்மானு கூப்பிடுறேன்னு ஹீரோ கேட்க, ஏன்னா அந்த ஆண்டி ரொம்ப நல்லவங்க, என் மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்காங்கன்னு குட்டி பையன் சொல்றான். அப்ப ஜியோலின் உன் மேல பாசமா இல்லையான்னு ஹீரோ கேட்க, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சோ எனக்கு அம்மா பேரை சொன்னாலே ரொம்ப பயமா இருக்குன்னு குட்டி பையன் அலறான். இதுல இருந்தே ஜியோலின் எவ்வளவு பெரிய மோசமான கொடுமைக்காரிங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட, இதுக்கப்புறம் ஜியோலின் எங்க போறா எங்க வரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லாத்தையுமே என்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டுடுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம குட்டி பாப்பா பிரின்சி ஹீரோக்கு ஏற்படுத்தி விட்ட மிகப்பெரிய நஷ்டத்தை டேலி பண்றதுக்காக ஹீரோயின் வேற ஆப்ஷனே இல்லாம அவரோட வீட்டுக்கு ஆலனை பாத்துக்க ஒரு பேபி சிட்டரா நானியா போறாங்க. நம்ம குழந்தைங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும்போது ஆலனை கொஞ்சிறதுக்காக கையை பிடிச்சி இழுக்கவும் வலி தாங்க முடியாம கத்துறான். என்னாச்சுப்பான்னு கேட்டு ஸ்லீவ்ஸை விலக்கி பார்த்தா அவன் உடல் ஃபுல்லா காயமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு கேட்க, என்னோட அம்மா ஜியோலின் தான் எனக்கு சூடு வச்சாங்கன்னு ஆலன் சொல்லவும், மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக எழுந்திருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போயிடுறாங்க. நல்ல வேளை ஹீரோ கரெக்டா கேட்ச் பண்ணிடுறாரு. அப்படியே போற போக்குல வயலின் வாசிக்க போறாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் கரெக்டா அங்க வந்துடுற ஜியோலின், இதுக்காக தான் என் ஹஸ்பண்டையும் குழந்தையும் நீ பேசி ஏமாத்தினியான்னு கேட்க, என்ன பத்தி தப்பா பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இருக்கியா, உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா நடந்துகிட்டியாங்கிறத மட்டும் பாருன்னு ஹீரோயின் சொல்லவும், ஜியோலின் திருன்னு முழிக்கிறா. ஏன் என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கும் போது ஆலன் கையில இருக்கிற காயங்களை காட்டி ஜியோலின் தான் இதை பண்ணிருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ கோவப்பட்டு திட்டுறான். எதுக்கு எடுத்தாலும் என்னையே நீ பிளேம் பண்ணிட்டு இருக்காத, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா இருக்கியாங்கிறத பாரு. பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, நானுமே அப்படிதான். ஆனா நீ இதுவரை ஒரு தடவை கூட என்கிட்ட அன்பா அக்கறையா ஆறுதலா பேசினதில்ல, அந்த கோவத்துல தான் நான் ஆலனை போட்டு அடிச்சேன். ஸோ நீ மட்டும் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்திருந்தீனா நானுமே ஆலனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருப்பேன். இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ மட்டும் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோவை பிளேம் பண்ணவும், ஆத்தாடி அழுகுனி புழுகுனி இவ பயங்கரமான ஆளா இருப்பா போலன்னு சொல்லி ஹீரோயினே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோவால தான் எதுவுமே பேச முடியல. இப்ப என்னன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம எவளையோ கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு நானியா உட்கார வச்சிருக்க, இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு கேட்டு அவ கத்தவும், கோவப்படுற ஹீரோயின், நீ மட்டும் உன் குழந்தைய ஒழுங்கா பாத்துருந்தீனா எதுக்காக என்ன இன்வைட் பண்ண போறாரு, உனக்கெல்லாம் ஆலன் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு அம்மாவா இருக்க எந்த ஒரு தகுதியுமே இல்லைன்னு திட்டவும், ஆமா கரெக்ட், இது என்னோட அப்பா வீடு, உங்களுக்கும் அப்பாக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல, சோ நீங்க இங்கே வரக்கூடாது, வெளியில போங்கன்னு ஆலன் சொல்ல, கேட்டுச்சா என் பையன் சொல்றது, இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம ஜியோலின் போயிடுறா.
இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பையனை ரொம்ப பத்திரமா பாசமா பாத்துக்கணும். ஸோ நீயும் உன்னோட டாட்டரும் என் பையன் ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. என்னோட அப்பா கொஞ்சம் சிடுமூஞ்சா இருக்க ரகட் பாய் தான், பட் நிஜமாவே ரொம்ப நல்லவர். போக போக உங்களுக்கே அவரை ரொம்ப பிடிக்கும்னு ஆலன் சொல்ல, எனக்கு ஏன் அவரை பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தன்னோட பொண்ணுகிட்ட, நீ தான் ஸ்கூல்ல ஆலனை பத்திரமா பாத்துக்கணும், ஏதாவது பிரச்சனைனா உடனே உங்க ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து சிக்னல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிடுறாங்க. நீங்க தான் தனக்கு ஃபிட்னஸ் ட்ரெயினரா வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார கிளைண்ட் 1 வருஷத்துக்கான ஃபீஸை பிஃபோராவே பே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க அவரை ட்ரெயின் பண்ணுங்கன்னு மேனேஜர் சொல்லவும், ஹீரோயின் போய் பார்த்தா அவன் பயங்கரமான ஜொல்லு பார்ட்டியா இருக்கான். இங்க என்ன விட ரொம்ப திறமையான ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான மேல் ட்ரெயினர் நான் அரேஞ்ச் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லவும், மேல் ட்ரெயினர் கிட்ட ஃபிட்னஸ் கத்துக்க நான் என்ன கேயா, எனக்கு நீங்க தான் வேணும், அப்புறம் எனக்கு நிறையவே வார்ம் அப்லாம் தெரியும்னு சொல்லி ஏதேதோ எசகு பிசகா பண்ணி ஹீரோயின் மேல விழுந்துடுறான். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அங்க வர அவனோட ஒய்ஃபு, என் ஹஸ்பண்ட் செடியூஸ் பண்றதுக்காக தான் இப்படி நீ ஃபிட்னஸா உடம்பெல்லாம் அழகா வச்சிருக்கியான்னு கேட்டு ஹீரோயின் முடிய பிடிச்சி அடிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மத்த ட்ரெயினி எல்லாம் பார்த்து, இவ ரொம்பவே மோசமான பொண்ணு, பணக்கார பசங்களெல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்க பாக்குறா, இதுக்கப்புறம் யாரும் இவகிட்ட ட்ரெயினியா வராதீங்க, இவள மாதிரி ஆளுங்களெல்லாம் இங்க வேலைக்கு வைக்க கூடாது, உடனே வெளியில துரத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் கடுப்பாக்கிடுற ஹீரோயின் அவளை அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டு, என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கான அருகதை உனக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவங்கிறத தெரிஞ்சுக்கோ, நான் அவ்வளவு சொல்லியுமே மேல் ட்ரெயினர் வேணாம், நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். சோ எதுவா இருந்தாலும் அவன் கிட்ட பேசிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறதுனால டென்ஷன் ஆகிடுற மேனேஜர், நீ இப்படி பணக்கார கஸ்டமர்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிட்டு இருந்தீனா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டவும், அப்படி என்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு எனக்கு இங்க வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா இந்த ஊர்ல இருக்கிற வேற யாரும் உனக்கு வேலை தர மாட்டாங்கன்னு மேனேஜர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கும் போது, ஹீரோயினோட ட்ரைனிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நான் உங்ககிட்ட கிளைண்டா சேர்ந்து காசப்படுறேன்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. மிஸ்டர் கு, என்ன இந்த டைம்ல ஜிம்முக்கு வந்திருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்க, இது என்னோட பில்டிங், நீ என்கிட்ட ரெண்டுக்கு தான் இருக்க, சோ நான் எப்ப வேணாலும் வருவேன், அதை கேட்க உனக்கு எந்த உரிமையுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லும் போது மேனேஜர் மிரண்டு போயிடுறான். பத்தாவதுக்கு நம்ம ஆளு, நீ உன்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கிட்ட ரொம்பவே ஹார்ஷா நடந்துக்கிறதுனால நான் உன் கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்றேன், இதுக்கப்புறம் நீ என்னோட பில்டிங்ல ஜிம் வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாரு. ரொம்ப நன்றி மிஸ்டர் குன்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஸ்கூல்ல இருந்து குட்டி பாப்பா கால் பண்ணி, ஒரு பெரிய பிரச்சனை, ஆலனை ஒரு பையன் அடிச்சிட்டான், சோ உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும் விஷயத்தை ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ பார்க்கிங் பண்ண போற கேப்ல ஹீரோயின் ஆபீஸ் ரூம்குள்ள வரா. உங்க பொண்ணு பிரின்சி என்னோட பையனை அடிச்சிட்டான்னு ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆலன் அவன் தள்ளி விட்டுட்டான், மூக்குல இருந்து ரத்தம் வந்தது, ஒழுங்கா சாரி கேளுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், பட் அவன் கேட்காம ரொம்ப திமிரா பேசினான், அதனாலதான் நான் அந்த பையனை அடிச்சேன்னு பிரின்சி பாப்பா சொல்றா. தப்பா உங்க பையன் மேல வச்சுக்கிட்டு எதுக்காக என் பொண்ணை பிளேம் பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, என் பையன் ஆலனை தள்ளி விட்டு ரத்தம் வந்தது ரொம்ப பெரிய தப்பாவே இருக்கட்டும், பட் அதை தட்டி கேட்கறதுக்கான உரிமை உங்க பொண்ணுக்கு இல்ல, பிரச்சனை எங்க ஃபேமிலிக்கும் ஆலனோட அம்மா அப்பாக்கும் நடுவுல இருக்கும்போது எதுக்காக சம்பந்தமே இல்லாத ஆட்கள் நீங்களா உள்ள வரீங்கன்னு அந்த பேரண்ட் கேட்கவும், ஆலனோட பேபி சிட்டர் என்னோட அம்மா தான், ஸோ அவங்களுக்கு ஆலனை பாத்துக்கிறதுக்கான எல்லா உரிமையுமே இருக்கு, அவங்க பொண்ணான எனக்குமே உரிமை இருக்குன்னு குட்டி பாப்பா சொல்றா. ஓ, சாதாரண பேபி சிட்டரா நீ, அப்புறம் எப்படி உன்னால உன் பொண்ணை இவ்ளோ பெரிய பணக்கார ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியுது, என்ன சைட்ல வேற ஏதாவது தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு அந்த பேரண்ட் கேட்கவும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அப்ப அங்க வர ஜியோலன், இவ்ளோ அசிங்கப்பட்டுமே நீ என் பையனுக்கு நானியா இருக்க போறியான்னு கேட்டு நக்கல் அடிக்கிறா. சாரி மிஸ் ஜியோலன், என் பையன் தெரியாம உங்க பையனை கீழே தள்ளி விட்டுட்டான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கான எல்லா மெடிக்கல் செலவையும் நானே பாத்துக்கிறேன், பட் இந்த பொண்ணு யாரு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஆலனோட அம்மா மாதிரி பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரியான பொண்ணுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு இல்லாம போயிடுவாள்னு சொல்லி ஏத்தி விடவும் செம்ம கடுப்பாகிடுற ஜியோலின் ஆலனை பிடிச்சி இழுத்து, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா, ஏன் இப்படி நை நைன்னு அழுதுட்டே இருக்க, ஆம்பளை பிள்ளையா தைரியமா இருக்க தெரியாதான்னு கேட்டு கத்தவும், அறிவு இருக்கா உனக்கு, குழந்தை வலி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான், அவனை சமாதானம் பண்ணாம ஏன் இப்படி தேவையில்லாத லக்ஷர் எடுத்துட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோயின் கத்துறாங்க. என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், அவன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும், உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண பேரண்டோட குழந்தை இங்க படிக்கிறதுனால இந்த ஸ்கூலோட தரம் குறைய வாய்ப்பு இருக்கு, ஸோ ஹீரோயின் பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பிடுங்க, இல்ல நாங்க எல்லாருமே டிசி வாங்கிட்டு போயிருவோம்னு சொல்லி அந்த பேரண்ட் மிரட்டுறாங்க. நாம எதுக்காக டிசி வாங்கணும், இந்த ஸ்கூலே நம்மள மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க கொடுத்துட்டு இருக்க டொனேஷன்ல தான் ஓடிட்டு இருக்கு, ஸோ ஹீரோயின் தான் அவ குழந்தைய அழைச்சிட்டு வெளியில போகணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காச்ச. கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ,
எஜுகேஷனுங்கிறது எல்லா குழந்தைங்களுக்குமே பொதுவானது. ஸோ பணக்காரங்களும் ஏழைகளும் ஒரே ஸ்கூல்ல படிக்க கூடாதுன்னு இங்க எந்த சட்டமுமே இல்லைன்னு சொல்லி ரூல்ஸ் பேசுறான். அப்ப மிஸ்டர் கூதா ஆலனோட அப்பாவா? சாரி சார், என் பையனும் நானும் தெரியாம பேசிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. என் ஹஸ்பண்ட் உங்க கம்பெனியில தான் வேலை பாக்குறாரு. ஸோ தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்கிட்டு அவர் வேலைக்கு உழ வச்சிடாதீங்கன்னு கெஞ்சவும், போனா போது பொழைச்சு போன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பேரண்டையும் குழந்தையையும் விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ ஆலன் இருக்க சைடே வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் தான் அவனை பெத்த அம்மா, ஸோ எனக்கு அவன் மேல எல்லா உரிமையும் இருக்குன்னு ஜியோலின் கத்ரா. எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க எனக்கு வேண்டான்னு ஆலன் சொல்லவும், இனி ஆலனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஜியோலினுக்கு கால் பண்ணி கூப்பிடாதீங்க, நானே வரேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஓகே மிஸ்டர் ஜி, ஆலனுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகுது, சீக்கிரம் வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு ஆலன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்ல, நன்றிலாம் வேண்டாம், இது எங்க கடமை. பட் ஆலன் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான், ஸோ நான் என் கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன், உங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோவோட பிஏ கால் பண்ணி, பாஸ் ஒரு அதிர்ச்சியான தகவல், 6 வருஷத்துக்கு முன்ன சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கும் உங்க பையன் ஆலனுக்கும் 100% டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான். அதாவது அவங்க 2 பேருமே ட்வின்ஸ், ரெட்டையர்கள். இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. சோ உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்களாமான்னு சொல்லவும், ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோ எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து செம டென்ஷன் ஆகி, அப்ப இத்தனை நாளா ஜியோலின் என்னை ஏமாத்திருக்கா, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இப்ப எங்கன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போய் ஜியோலினை மீட் பண்ணி, மனசாட்சியே இல்லாம ஆலனை டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு என்னோட பெண் குழந்தைய எங்க அடைச்சி வச்சு துன்புறுத்திட்டு இருக்கேன்னு கேட்க, ஜியோலினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கும் போதுதான் ஹீரோ அந்த எவிடன்ஸை காட்டுறாரு. பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஜியோலின், அப்ப ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை பிறந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்காக, ஆமா எனக்கு 2 குழந்தைங்க தான் பிறந்தாங்க, எங்க நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டியோங்கிற பயத்துல தான் நான் அந்த பெண் குழந்தைய மறைச்சு வச்சிருக்கேன், இப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உன் குழந்தைய நான் உன்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தென் நம்ம ஹீரோயின் வீட்ல ஜென்ஸ் போடுற செப்பலை பார்த்துட்டு, இது உங்க அப்பாவோட ஸ்லிப்பரானு ஆலன் கேட்க, இல்ல எங்க அப்பா யாருன்னு எங்களுக்கே தெரியாது, பட் எங்களை மாதிரியான பொண்ணுங்க தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிதான் எங்க அம்மா சேஃப்டிக்காக வெளியில ஜென்ஸோட செப்பலை வச்சிருக்காங்கன்னு குட்டி பாப்பா சொல்றா. சரி நீ கவலைப்படாத, இனிமேல் என்னோட அப்பா தான் உன்னோட அப்பா, உன்னோட அம்மா தான் என்னோட அம்மா, நாம எப்படியாவது பிளான் போட்டு இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா சந்தோஷமா வாழலான்னு சொல்லி குட்டி பசங்க 2 பேரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க வரவும், இந்த செப்பலை போட்டுட்டு உள்ள வாங்க அங்கிள்னு குட்டி பாப்பா சொல்ல, இது நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோட செருப்பு போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா நம்ம ஆளுக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னும் வேணாம், எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ஆலனை பிக்கப் பண்ணதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினோட பாட்டி கால் பண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி சிங்கிளாவே சுத்திட்டு இருக்க போற, நீ உன் ஹஸ்பண்ட் குழந்தைன்னு உன் குடும்பமா வாழ்றத நான் பார்க்க ஆசைப்படுறேன், ப்ளீஸ் நான் செத்து போறதுக்குள்ள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோயேன், உனக்காக நான் ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு பிளைண்ட் டேட் இருக்கு, ஸோ நீ கண்டிப்பா போயிட்டு வரணும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த பிரின்சி பாப்பா ஆலன் கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்டுடுற நம்ம ஹீரோ, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு எதுக்குடா பிளைண்ட் டேட்னு புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்க. பார்த்ததுமே அவன் அழகுல மயங்கி கவிதையா பொழிய ஆரம்பிச்சிடுறான். என்னதான் ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா பேசினாலும் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர்னு தெரிஞ்சதுமே, மேரேஜ்க்கு அப்புறம் நீ வேலைக்கு போகக்கூடாது, என் அழகான ஒய்ஃப் கிட்ட மற்ற ஆண்கள்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிரும், ஸோ நீ மேரேஜ் ஆன உடனே எனக்கு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வீட்டை பார்த்துக்கோ, ஒரு கம்ப்ளீட்டான ஹவுஸ் ஒய்ஃப் வாழ்க்கை தான் நீ வாழணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும், போடா லூசு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திருச்சிடுறாங்க. ஆனா அவன் விடாம, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். இப்ப நீ கையை விட போறியா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாள, அப்புறம் எதுக்காகடா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண நீ ஆடுறான்னு அவன் திரும்ப கேட்கவும், டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின் நம்ம முகத்துல தண்ணியை தூக்கி ஊத்திட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஆசைப்படுற டோமல்னு திட்டிட்டு ஹீரோ அழைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. எதுக்காக இந்த பிளைண்ட் டேட்னு ஹீரோ கேட்கவும், என்னோட பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அதான் பிரின்சி பாப்பாக்கு சீக்கிரமா ஒரு அப்பாவை தேடி கண்டுபிடிக்க சொல்லி என்ன பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நீ ஹஸ்பண்ட் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, ஆமான்னு ஹீரோயின் சொல்ல, நீ ஏன் என்ன கன்சிடர் பண்ணக்கூடாது, நானுமே சிங்கிள் தான், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, ஈவன் நம்ம 2 பேரோட குழந்தைங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, ஸோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும்னு ஹீரோ சொல்றாரு. சாரி மிஸ்டர் கு, நீங்க நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷன்தான், பட் என்னால உங்களை ஏத்துக்க முடியாது, பிகாஸ் ஆலனுக்கு அவனோட அம்மா ஜியோலின் இருக்கா, ஸோ இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க.
பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஜியோலினை பழி வாங்குறதுக்காக ஹீரோவை நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லி ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. நம்ம ஆளு வீட்டுக்கு வந்ததுமே ஆலன் கிட்ட உனக்கு ஜியோலினை பிடிக்குமா இல்ல ஹீரோயின் லின்சியை பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு ஹீரோயின் லின்சியை தான் பிடிக்கும்னு ஆலன் சொல்ல, தங்க குட்டி சக்கரை கட்டி அப்பட மாதிரியே இருக்கடான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும் போது, எது லின்சியா, உங்களுக்கு அவளை ஏற்கனவே தெரியுமான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி. யா, லின்சி தான் ஆலனோட பேபி சிட்டர்னு ஹீரோ சொல்ல, அப்பா அவளை உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆக்சுவலா நானும் லின்சியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷமா நான் அவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டான சான்ஸ் கிடைக்கும் போது நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா என்னோட காதலை ஏத்துக்குவா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மருமகளா உனக்கு சித்தியா வருவான்னு ஹீரோவோட தம்பி சொல்லவும், எனக்கு சித்திலாம் வேணாம், ஹீரோயின் எனக்கு அம்மாவா தான் வரணும்னு குட்டி பையன் அடம் பிடிக்கிறான். அதான் உங்க அம்மா ஜியோலின் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஹீரோயின் எனக்கு மட்டும் தானு தம்பிக்காரன் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஜியோலின ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அந்த கேடு கிட்டவளை எப்படி மறக்க முடியும், அவதான உன்னை ஏமாத்தி ஏதேதோ கொடுத்து குண்டாக்குனா. பார்த்தா இதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு உன்னை பிரெக்னென்ட் ஆக்கி குழந்தை பெத்து உன்னோட வாழ்க்கையவே மாத்திட்டா. அவளை நினைச்சாலே எனக்கு செம்ம காண்டாகுதுன்னு கோவத்துல கண்ணா பின்னான்னு திட்டவும், டென்ஷன் ஆகாத, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நான் இப்ப பேபி சிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்க ஆலனோட அம்மா தான் ஜியோலின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப நீ அந்த ஆலனை வச்சுதான் ஜியோலினை பழி வாங்க போறியான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே ஆலன் ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அந்த ஜியோலினை டேக்கிள் பண்ண என்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஓகே, அதுக்கு முன்ன நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேளு. பிரின்சியோட அப்பா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி அவரோட கான்டாக்ட் நம்பரையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்லவும், ஹீரோயினுமே அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ புது நம்பரா இருக்கிறதுனால கட் பண்ணிடுறான். விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணிடுறாரு. சார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, என்கிட்ட தான் இருக்கா. சோ நம்ம 2 பேரும் மீட் பண்ணி இதை பத்தி பேசலான்னு ஹீரோயின் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஏதோ ஸ்கேமிங் ஃப்ராட் கால் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோ கட் பண்ணிடுறாரு. இது தெரியாம நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோயின் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உனக்கு சித்தியா வரப்போறாங்கன்னு சொல்ல, எனக்கு சித்திலாம் வேணாம், அம்மாவாதான் வேணும்னு சொல்லி ஆலன் நடம் பிடிக்கிறான். அதெல்லாம் இல்ல, எப்படியும் ஹீரோயின் என்னோட காதலை ஏத்துப்பான்னு இவன் ரொம்பவே கான்பிடென்ட்டா பேசவும், அப்புறம் எதுக்காகடா அவ யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போனான்னு ஹீரோ கேட்க, அதுல என்ன தப்பு இருக்கு, அவளுக்குமே கல்யாண வயசு வந்துருச்சுல, எந்த பொண்ணா இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாங்க. சோ நான் இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்றான். பெருசா வாய்க்கிலேயே பேசுறியே தவிர செயல்ல எதையும் காட்ட மாட்டேன்னு ஹீரோ கலாய்க்கவும் கிறிஸ்டன் செம கடுப்பாகிடுறான். அப்பா அங்க வர நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் தவிச்சு போய் தேடிக்கிட்டு ஓடோடி வந்திருக்கன்னு சொல்லி ஹக் பண்ணவும் ஹீரோ செம கடுப்பாகிடுறாரு. சரி, நீ எப்படி இங்க வந்தன்னு ஹீரோயின் கேட்க, இவர் தான் என்னோட சித்தப்பான்னு ஆலன் சொல்ல, உனக்கு இப்படி ஒரு அண்ணன் பையன் இருக்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்கவும் ஹீரோ முறைக்கிறாரு. சமாளிக்கிறதுக்காக ஓகே லேட் ஆயிடுச்சு, வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட போலான்னு எல்லாரும் டின்னர் டேபிள்ல உட்கார்ந்துடுறாங்க. ஆனா கிறிஸ்டியன் ஒரு வாய் கூட சாப்பிடாம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஏன் என் முகத்துல ஏதாவது ஒட்டி இருக்கான்னு நம்மாலு கேட்க, இல்ல முன்ன விட நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, அதான் உன் அழக நான் ரசிக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு வெக்கமா வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடுற ஜியோலன் அதை பத்தி தன்னோட அம்மா கிட்ட சொல்லவும், முட்டாளா நீ, நான் எவ்வளவு சூப்பரான பிளான் போட்டு கொடுத்தேன், பட் அதை இப்படி சொதப்பி வச்சிருக்கியே, இந்த உண்மை மட்டும் ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா நாம போட்ட எல்லா பிளானும் ஸ்பாயில் ஆகிரும்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன கைவிட்டுறாதீங்க, உங்களை தவிர எனக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அவ அழவும், ஓகே நான் சொல்ற மாதிரி கேளு, ஹீரோ கிட்ட நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உனக்கு பிறந்த இன்னொரு குழந்தைய நான் காட்டுவேன் நீ பிளாக்மெயில் பண்ணினா கண்டிப்பா அவனுமே ஒத்துப்பான்னு ஜியோலினோட அம்மா பிளான் போட்டு கொடுக்கவும் அவளுமே ஹீரோக்கு கால் பண்ணி மிரட்டுறா. பாசத்துக்கு அடிமையான நம்ம ஹீரோ தன்னோட இன்னொரு பெண் குழந்தைய பார்க்கணுங்கிற ஏக்கத்துல ஜியோலினை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாரு. நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது, ஸோ இன்னைக்காவது நீங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும்னு ஜியோலின் சொல்ல, நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு என்னால சிரிக்க முடியாது, வாயை மூடிட்டு வாடின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம கிறிஸ்டன் வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முயற்சி பண்றான். பட் அவன் வாயில இருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. ஓகே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்ட்டு வெளியில வர நம்ம ஹீரோயின் எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் குழந்தையோட அப்பா கிட்ட பேச முயற்சி பண்றாங்க. ஹீரோவுமே கால் அட்டன் பண்ணிடுறான். 6 வருஷத்துக்கு முன்ன நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தீங்களே, அது நான் தான். உங்களால நான் பிரெக்னென்ட் ஆகி ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்கேன். இப்போ அவளுக்கு 5 வயசு ஆகுது. ஸோ நீங்க என்ன வந்து மீட் பண்ணீங்கன்னா நாம இதை பத்தி தெளிவா பேசலான்னு சொல்லவும்,
உஷாராகிடுற நம்ம ஹீரோ இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்க காஃபி ஷாப்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும் தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லி ஜியோலின் கூட நடக்கிறதா இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனா செம கடுப்பாகிடுற ஜியோலின் தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி இப்பதான் ஹீரோயின் கால் பண்ணி ஹீரோ கிட்ட எல்லா உண்மைகளையும் சொன்னா. பட் இவங்க தாங்கிறது 2 பேருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண போறாங்க. ஒருவேளை உண்மை தெரிய வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணி என்னை இதுல இருந்து காப்பாத்துங்கம்மான்னு கெஞ்சவும் நீ எதை நினைச்சும் பயப்படாத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் குழந்தையோட அப்பாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர ஒருத்தன் நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எங்க பாஸ்க்கு கால் பண்ணி குழந்தைய பத்தி பேசுனீங்க, அவர் ஏதோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுமா, சோ பப்ளிக்கான பிளேஸ் வேண்டாம் பிரைவேட்டா அழைச்சிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி காருக்குள்ள உட்கார வச்சிடுறான். சரி இப்ப நம்ம எங்க போறோம்னு ஹீரோயின் கேட்க சொர்க்கத்துக்கு போறோம்னு சொல்லி ஜியோலின் அம்மா கடத்திடுறா. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, நைஸா கட் பண்ணிடுறா. சோ நம்ம ஆளுக்கு நாட் ரீச்சபிள்னு வரவும் சந்தேகப்பட்டு தன்னோட பிஏ கிட்ட இப்ப யார்கிட்ட இருந்து கால் வந்ததுங்கிறத விசாரிக்க சொல்றான். இங்க ஜியோலின் ஹீரோயினை கடத்தி வச்சு கட்டி போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தானே உன் கூட நான் க்ளோஸா பழகுனேன். பட் எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு ஹீரோயின் கேட்க ஆனா நான் உன்னை அப்படி பார்க்கலையே, என்னதான் நீ என்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பாசமா பேசினாலும் உன்னோட அழகு உன்னோட பியூட்டி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. நீ என்னை விட ரொம்ப அழகா இருந்ததுனால எல்லாருமே உன்கிட்ட தான் பாசமா இருந்தாங்க. எல்லா பசங்களும் உன் பின்னாலதான் சுத்தினானுங்க. ஒருத்தர் கூட என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஈவன் எல்லாரும் என்ன புள்ளி பண்றப்ப கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசல. சோ அழகா இருக்கிறதுனால தானே நீ அவ்வளோ ஆட்டம் போட்ட. அதான் ஃபர்ஸ்ட் உன்னோட அழகை காலி பண்றதுக்காக உனக்கே தெரியாம அப்படி ஒரு மோசமான போஷனை கொடுத்து உன்னை நான் குண்டாக்குனேன். ஆனா நீ அதையும் தாண்டி இப்ப திரும்ப பழையபடி அழகாகிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கடுப்பா வருதுன்னு ஜியோலின் கத்ரா. அப்புறம் எதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட என்ன ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு என்னோட வாழ்க்கையவே அழிச்சேன்னு கேட்க பிகாஸ் எனக்கு பிறவிலேயே கர்ப்பப்பை இல்ல. சோ என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அதே நேரம் நான் ஆசைப்படுற மாதிரி பணக்கார வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு வாரிசுகள் தேவை. அதனாலதான் உனக்கும் மிஸ்டர் கூக்கும் ட்ரக்ஸ் கொடுத்து உங்க 2 பேரையும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு அவர் மூலமா உன்னை பிரெக்னென்ட் ஆக்கி யாருக்கும் தெரியாம உன்னை தனியா அழைச்சிட்டு வந்து பிரசவம் பார்த்து உன் குழந்தைய தூக்கிட்டு நான் ஓடணும்னு சொல்றா. ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோயின் இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு தான் மொபைல்ல இருக்கிற டிடெக்டரை ஆன் பண்ணி விட்டுறவும் குழந்தைங்களுக்கு நோட்டிபிகேஷன் போயிடுது. சோ ஏதோ டேஞ்சர்ல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற பிரின்சி பாப்பா ஹீரோ கிட்ட இப்ப எங்க அம்மா ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, சோ ப்ளீஸ் அவங்கள போய் காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும் ஹீரோ கிளம்பி போறாரு. அதே நேரம் இங்க ஜியோலினோட அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற இவகிட்ட எதுக்காக நீ எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு இருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீ அதுல மாட்டிடக்கூடாது, நீ வெளியில இருந்தா மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். சோ நான் ஹீரோயினை இங்க உயிரோட வச்சு எரிச்சிடுறேன். கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்குள்ள நீ மிஸ்டர் கூவை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்கிட்ட கண்டிப்பா பணபலம் வந்துடும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு கண்டிப்பா வெளியில வந்துடலான்னு பிளான் போட்டு கொடுக்கவும் உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி அழுது ஹக் பண்ணிட்டு ஜியோலின் அங்க இருந்து கிளம்பிடுறா. ப்ளீஸ் ஆன்ட்டி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இங்க நடந்த எதையுமே நான் சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஒரு தடவை தான் நீ எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்ட, பட் திரும்ப அந்த மாதிரிலாம் ஏமாந்துட மாட்டோம். நீ இப்ப செத்து போனா மட்டும்தான் என் பொண்ணால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். அதனால நீ உன்னோட ஃப்ரெண்டுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுன்னு சொல்லி ஹீரோயினை சுத்தி பெட்ரோலை ஊத்திடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு அங்க இருக்கிற சேர் எடுத்து அவங்க அம்மா மண்டையிலேயே அடிச்சு உடைச்சிடுறா. ஆனா அந்த அம்மா விடாம என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன் கூட சேர்ந்து நானுமே சாக தயாரா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் பயந்து போய் சூடு தாங்க முடியாம கத்துறாங்க. அப்ப அங்க வர நம்ம ஹீரோ உள்ள பூந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இவர் தான் தான் குழந்தையோட அப்பாங்கிற உண்மை தெரிஞ்சிருந்தாலும் எப்படி இந்த விஷயத்தை நாம ஆதாரத்தோட நிரூபிக்க போறோம்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஓகே பாஸ், உள்ள ஒருத்தர் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலான்னு பிஏ கேட்கவும் அவங்கள காப்பாத்தி ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எதுவா இருந்தாலும் நாம சட்டப்படி டீல் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சதுமே செல்லம் தங்கம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, ஆர் யூ ஓகே பேபின்னு கேட்க நத்திங் டு வரின்னு ஹீரோயின் சொல்லவும் டே அண்ணா உன் ஆளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி ஹீரோயினை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கா, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகங்கிற மரியாதை கூட உங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு தம்பிக்காரன் கேட்கவும் எனக்கு சித்தியெல்லாம் வேணாம் அம்மா தான் வேணும்னு குட்டி பையன் சொல்ல ஆமா நான் தான் உன்னோட அம்மானு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும் நம்ம ஹீரோ கிறிஸ்டன் 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. சரி நீங்க எனக்கு அம்மானா அப்ப பிரின்சி எனக்கு அக்காவான்னு ஆலன் கேட்க அக்கா இல்ல நீ தான் அவளுக்கு அண்ணன், சோ நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும் பாதுகாக்கணும்னு ஹீரோயின் சொல்லவும் அறகுறையா புரிஞ்சுக்கிற நம்ம கிறிஸ்டன் இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது, ஒருவேளை ஹீரோயின் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டானா பிரின்சி எனக்கு மகளாகிருவா,
சோ பெரியப்பாவான உன்னோட பையன் ஆலன் அவனுக்கு அண்ணா தானே. அதை மீன் பண்ணி தான் ஹீரோயின் சொல்லியிருக்கா. பாத்தியில என் செல்லத்துக்கு என் மேல எவ்வளோ லவ் இருக்குன்னு சொல்லி தம்பிக்காரன் ரொம்ப பெருமைப்படவும் ஒரு வேலை இருக்குமோன்னு ஹீரோவே கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தென் ரெக்கவர் ஆனதும் நம்ம ஹீரோயின் ஜிம்முக்கு போறாங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஹீரோவோட தம்பியுமே வந்துடுறான். ஆளு பார்க்க செம கியூட்டா இருக்கவும் மத்த பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோவும் வந்துடுறான். சட்டையை கழட்டிட்டு எக்ஸசைஸ் பண்றதை பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் யார சைட் அடிக்கிறதுனே தெரியல. ஹீரோவும் அழகா இருக்காரு, அவரோட தம்பியும் பார்க்க செம்மையா இருக்கான். யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னே தெரியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியும் நீங்க தான் இவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க போறீங்க, ஸோ எங்களை பத்தி நல்ல பிட்டுகளா போட்டு விட்டு எங்களை கொஞ்சம் கோத்து விடுங்கன்னு சொல்லவும், அடப்பாவீங்களா, ஒருத்தர் என்னன்னா என் குழந்தையோட அப்பா, இன்னொருத்தர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்கிட்ட வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்க சொல்றீங்கன்னு ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதே நேரம் அவங்க அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட தம்பி எனக்கு இந்த புஷ்அப் சரியா வரமாட்டுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின் போறாங்க. பார்த்து ஜெலஸ் ஆகிடுற ஹீரோ, ஐயோ வெயிட் தூக்குனதுனால என் கை ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறா. கடுப்பாகிடுற தம்பிக்காரன் அந்த வெயிட்டை கால்லையே போட்டுக்கிட்டு என் கால் உடஞ்ச மாதிரி இருக்கு, வா வந்து என்ன பாத்துக்கோன்னு சொல்லவும், இதெல்லாம் எனக்கு தெரியாது, எலும்பு உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா அழைச்சிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. நம்மால இன்டைரக்டா தான் மனசுக்குள்ள இருக்க காதலை வெளிப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதை கண்டுக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறச்ச கரெக்டா ஹீரோ கேட்ச் பண்ணிடுறான். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ் ஆகியிருந்தா நான் உங்களை கிஸ் பண்ணிருப்பேன்னு ஹீரோயின் சொல்ல, அதனால என்ன இப்ப பண்ணுவோன்ட்டு ஹீரோ பச்சுக்குன்னு கிஸ் அடிச்சிடுறாரு. ஷாக் ஆகிடுற ஹீரோயின், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதே தெரியாம எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்கவும், பல வருஷமா சிரிக்காம யார்கிட்டையும் பேசாம சோகமாவே இருந்துட்டு இருந்த என்னோட பையன் ஆலன் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு விட்டு பேசி சிரிக்க ஆரம்பிச்சான். ஈவன் எனக்குமே உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நீ எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இல்லைனாலும் கண்டிப்பா என் பையனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத ஜியோலின் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்கிறத பாத்துடுற நம்ம ஹீரோயின் அவளை வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம ஹீரோ கூட க்ளோஸா பழகுற மாதிரி, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 4 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழலான்னு சொல்றா. சம குஷி ஆகிடுற நம்ம ஹீரோ அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன்னு சொல்லும் போது கடுப்பாகிடுற ஜியோலின் அங்கே இருந்து கிளம்பிடுறா. உடனே நம்ம ஹீரோயின் எதுவும் நடக்காத மாதிரி, ஓகே மிஸ்டர் கு, உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் கையில எந்த வலியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தா பட் திடீர்னு எதுவுமே நடக்காத மாதிரி போறான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. தென் ஜிம்ல இருந்து வெளியில வந்த நம்ம ஹீரோயின் ஜியோலின் தன்னை ஃபாலோ பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மொபைல்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுறாங்க. ஈவன் அவளுமே ஹீரோயினை காலி பண்றதுக்காக செங்கக்கல்லால அடிக்க வரவும் ஹீரோயின் பிளாக் பண்ணி லாக் பண்ணிடுறா. நீ பண்ண எல்லா காரியத்துக்கும் சேர்த்து நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு ஹீரோயின் சொல்ல, வாய்ப்பே இல்ல, உயிரே போனாலும் எங்க அம்மா என்னை கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் பிளான் போட்டு உனக்கு மருந்து கொடுத்து குண்டாக்கி ஹீரோ கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சு உன்னை குழந்தையும் பெக்க வச்சோம், பட் ஒரு தடவை ஏமாந்த மாதிரி இன்னொரு தடவை நாங்க ஏமாற போறதில்ல, கூடிய சீக்கிரம் உனக்கும் உன் பொண்ணுக்கும் முடிவு கட்டிட்டு ஹீரோவை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவை வெளியில எடுத்து காட்டுறேன்னு சொல்லி பெட் கட்டவும், இதுக்கப்புறம் நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சட்டத்துக்கிட்டே இருந்தும் போலீஸ்கிட்டே இருந்தும் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்ல, நான் பண்ண எல்லா குற்றத்துக்கும் உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, அப்புறம் எப்படி என்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு ஜியோலின் கேட்க, அதான் நீ பண்ண எல்லா குற்றங்களையும் நீயே ஒத்துக்கிட்டியே, நான் ஆல்ரெடி நீ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இனி நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் மிரண்டு போயிடுற ஜியோலின், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு கெஞ்சிரா. இதெல்லாம் நீ முன்னவே யோசிச்சிருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நானும் ஹீரோ கிட்ட நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவேன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அங்க வர நம்ம ஹீரோ, அப்போ நீ தான் என் பையன் ஆலனோட உண்மையான அம்மாவா, அன்னைக்கு 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்த அந்த குண்டு பொண்ணுமே நீ தானா, இதை என்னால நம்பவே முடியல, ஆனா இந்த உண்மையை ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்ச, அப்போ உனக்கு என் மேல எந்த காதலும் இல்ல, சும்மா என்னோட ஃபீலிங்ஸை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அவ்வளோதானா, இந்த ஜியோலினை பழி வாங்குறதுக்காக தான் என்கிட்ட அப்படிலாம் பழகுனியா, ச்சே இது தெரியாம நான் உன்னை உண்மையா நம்பினேனே, இவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு ஹீரோ கோச்சுக்கிட்டு போயிடுறான். அப்புறம் ஜியோலினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படவும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் இருக்கேன், வா நம்ம ஹீரோ கிட்ட போய் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி பாப்பா இந்த விஷயத்த ஆலன் கிட்ட சொல்லிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோட தம்பி கிறிஸ்டன் பார்த்தோம்னா ஹீரோயின் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, அவ யாரு எப்படிப்பட்டவங்கிறது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க, எல்லாமே நல்லா தெரியும்,
என்னதான் 6 வருஷத்துக்கு முன்ன உன்னால அவ பிரெக்னென்ட் ஆகி ஆலனையும் பிரின்சியையும் பெற்றிருந்தாலும் நான் அவங்கள வேற ஒருத்தரோட குழந்தையா பார்த்ததே இல்ல. ஆலன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேனோ அதே மாதிரி தான் பிரின்சிய பாக்குறேன். ஈவன் ஹீரோயினுக்குமே உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ என்னால அவளை என்னோட அண்ணியா ஏத்துக்க முடியாது. அதே நேரம் எனக்கு அவளை பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும், என்ன பத்தி அவளுக்குமே தெரியும். சோ நான் ப்ரப்போஸ் பண்ணா கண்டிப்பா அவ ஒத்துக்குவான்னு தம்பி சொல்ல ஹீரோவால ஏத்துக்க முடியல. என்ன இருந்தாலும் அவனோட அண்ணி, சோ நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிடுறான். கோவப்பட்டு தம்பி திரும்ப அடிக்க 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு குட்டி பாப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சு, எதனால இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது நம்ம ஆலன் தான் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கீங்களே, இப்படி பொண்ணுக்காக சண்டை போட உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்லையான்னு கேட்டு 2 பேரையும் விலக்கி வச்சுட்டு ஹீரோவை தனியா அழைச்சிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எதனால தன்னை ஜியோலின் குண்டாக்குனா, 2 பேருக்கு நடுவுல எப்படி ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இப்ப நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோ பெருசா கேர் பண்ணாத மாதிரி இருக்கவும், ஓகே நான் இதை பத்தி கிறிஸ்டன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லவும் நம்ம ஆளு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறான். அப்போ இன்னும் உங்க மனசுல எனக்கு இடம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்கவும் அடுத்த பேச்சே பேசாம ஹீரோ பச்சுக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. என் இடத்துல யார் இருந்தாலுமே கண்டிப்பா என்ன மாதிரி தான் கோவப்பட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒன்ன என்னால விட்டு கொடுத்துட முடியாது. நீ, நான், ஆலன், பிரின்சி பாப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. என்னதான் ஆரம்பத்துல இவங்க முடிவை நம்ம கிறிஸ்டனால ஏத்துக்க முடியலைனாலும் தான் மனசார லவ் பண்ண பொண்ணு கடைசி வரை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணாவையே மேரேஜ் பண்ணிக்க பெர்மிஷன் கொடுத்துடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி 4 பேரும் ஒரு குடும்பமாகிடுறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கேப்ல நம்ம கிறிஸ்டனுக்கும் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவ பிரெக்னென்ட் ஆகியிருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஆளு சொல்ல கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பேசி முடிவெடுத்துடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு டெலிவரி ஆகுது. நம்ம ஆளுங்க மாதிரி அந்த ஜோடிக்குமே 2 குழந்தைங்க பிறக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான கொரியன் மூவில மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.